நம் தமிழகத்தில் தோன்றியவர்கள் மட்டுமல்ல, நவநாத சித்தர்கள், நவகோடி சித்தர்கள், அவர்கள் வரிசையிலே 18 சித்தர்கள் என்று 18 பெயரை இந்த சித்தர்கள் அவர் எந்த ஊரில் பிறந்தார் அது மட்டும்தான் தெரியும். யாருக்கும் யாருக்கும் மகனாக பிறந்தார் அதெல்லாம் இருக்காது. எப்பயுமே நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் தமிழ் சித்தர்களெல்லாம் மக்களுக்கு கருத்து போக வேண்டும் என்று கருதினார்களே தவிர தன்னுடைய பெயரோ புகழோ பெருமையோ தேவையில்லை என்று ஒதுங்கி கொண்டார்கள். சுவாமி சிவானந்தர் கூட தன்னுடைய வரலாற்றை கொளுத்தி விட்டார்கள். என்னுடைய உடலுக்குள் இருக்கின்ற ஜீவனுக்கு சரித்திரம் சொல்கிறேன். நான் பொதுவாக நம்ம மனிதர்களாக வாழ்கின்ற எறும்பு முதல் யானை ஈராக அத்தனைக்குள்ளும் இருக்கும் ஜீவன்தான் நான். இந்த ஜீவனுக்காக ஒரு சரித்திரம் எழுதுகிறேனே தவிர இறப்பு பிறப்பு இந்த சரித்திரமெல்லாம் தேவையில்லை என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், மரகதம், கோமேதகம், புஷ்பராகம், நீலம், இப்படி நவமணிகள் சொல்வார்கள். அதையெல்லாம் அணிந்து கொண்டு அலங்கார பிரியர்களாக இருப்பார்கள். அவற்றையெல்லாம் அலங்கரித்தால்தான் அற்புதமாக இருக்கும், நம்மை எல்லோரும் பார்ப்பார்கள். அப்படி எல்லாரும் அதை தான் செய்துட்ருக்காங்க. ஆடவர்களும் கூட கையில் 5 விரல் 10 விரல், கழுத்தில் செயின், நிறைய இது அலங்கார பிரியர்கள். அவர்களெல்லாம் அருளை தான் கருதினார்கள், அந்த அருளை நேசித்தார்கள். அந்த அருள் அழகை தருமா என்றால் அருள்தான் அழகு. அருள் இந்த உலகத்திலேயே மிகவும் அழகு வாய்ந்த ஒரு பொருள். அழகின்மை என்று எதிலேயும் இல்லை. நம்முடைய மனதில்தான் அழகின்மை என்ற உருவத்தை நாம் சொல்லிக் கொள்கிறோம். நமக்கு ஒன்று பிடிக்கும் என்றால் மற்றவர்களுக்கு அது பிடிக்காது என்று சொல்ல முடியாது. மற்றவர்களுக்கு பிடிப்பது உங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்ல முடியாது. அதனால் அகத்தில் கண் கொண்டு காண்பது தான் அழகு. அந்த அகக்கண்ணிலே பார்ப்பன அனைத்தும் அழகாகத்தான் தோன்றும். அதில் உயர்வு தாழ்வுகள்லாம் இருக்காது.